Class 6, Chapter 10, Combining button presses is also addition. So, இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். Gurmit was in a toy store and wanted to go down 2 floors. So, go downனா அவர் என்ன press பண்ணணும் அப்படின்னா minus button press பண்ணணும். But by mistake he pressed the plus button 2 times. So, toy storeல இருந்து 2 times அவர் வந்து plus button press பண்ணதுனால எங்க வந்துட்டாரு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இங்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ he realized his mistake and quickly pressed the minus button 3 times. So 3 times இப்ப பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, அங்கிருந்து ரிவர்ஸ்ல வருது, மேல இருந்து கீழே வருது. ஃபுட் கோர்ட்ல இருந்து வெல்கம் ஹால்ல இருந்து டாய்ல இருந்து வீடியோ கேம். ஸோ இப்போ 3 பிரஸ் பண்ணும்போது வீடியோ கேம்ல வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ how many floors below or above the toy store will Gulmit reach? ஸோ இப்போ பிலோ போறாங்களா அபோவ் போறாங்களான்னா he is going below. எத்தனை ஃப்ளோர் பிலோ போயிருக்காங்க? டாய் ஷாப்ல இருந்து ஒரு ஃப்ளோர் தான் கீழே போயிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோர்ன்றது வீடியோ கேம். இங்க இது வந்து 1 floor. Gurmit will go 1 floor down. We can show the movement resulting from the press button. அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பண்றாங்க, முதல்ல +2 ஃபர்ஸ்ட் அவர் யூஸ் பண்ணது, அண்ட் அது கூட சேர்ந்து -3 தடவை மைனஸ் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க, நடுவுல பிளஸ் இருக்கு, ஸோ ஆட் பண்றோம். பிளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 3 - 2 அப்படின்னா என்ன வரும், 1. ஸோ 1க்கு என்ன சிம்பிள் போடணும், எந்த பெரிய நம்பர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள். ஸோ 1 அண்ட் மைனஸ் அப்படின்னு போடணும். Figure it out. Evaluate these expressions by thinking of them as a resulting movement. இப்பயும் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் +1 +4 ரெண்டுமே பிளஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 4 and 1 வந்து என்ன கிடைக்கும், 5. ஸோ 5ன்னு எழுதணும். ரெண்டுமே சிம்பிள் பிளஸ்ன்றதுனால பிளஸ். நெக்ஸ்ட் பி +4 +1. அகைன் 4 and 1க்கு பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் தான் பண்ணணும், சிம்பிளும் பிளஸ் தான். ஸோ +5. சி பாருங்க, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பரை என்னால் சேர்த்து எழுத முடியுமா அப்படின்னா 2 நம்பரா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை பாருங்க, 4 and -3 பாருங்க. ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ். அப்ப என்ன பண்ணணும், ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்றோம். 4 - 3 சப்ட்ராக்ட் பண்ணா 1 அப்படின்றது ரிசல்ட். ஸோ இங்க இருந்து நான் வந்து 1ன்னு எழுதுறேன். சிம்பிள் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள். ஸோ +1 பிளஸ் -2. இப்போ ரெண்டு வேற வேற சிம்பிள், ஒன்னு +1 இன்னொன்னு -2. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 - 1ன்றது 1. சிம்பிள் பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். இங்க பெரிய நம்பர் 2வா 1ஆ அப்படின்னா 2 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ அப்ப -1 தான் இங்க நமக்கு ஆன்சர். இப்ப அதே மாதிரி டி டி எப்படி பண்றதுன்னு பாருங்க. -1 +2 அப்படின்னு இருக்கு. ஸோ -1 +2 அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல அதை ரெண்டையும் நம்ம சேர்க்கிறோம். ரெண்டு வேற வேற சிம்பிள்ன்றதுனால என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 - 1 2 - 1ன்றது 1. ஸோ இங்க நான் 1ன்னு எழுதுறேன், இந்த இடத்துல 1ன்னு எழுதுறேன். சிம்பிள் வந்து பிளஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். +1 பிளஸ் -3. ஸோ +1 -3 இருக்கு. இது ரெண்டும் வேற வேற அப்படின்றதுனால சாரி. ஓகே, ஒரு +1 ஒரு -3 இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். 3 - 1ன்றது 2. சிம்பிள் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். பெரிய நம்பர் நான் மீன் பண்றது 3. 1ஓட சிம்பிள் எடுக்கக்கூடாது, 3ஓட பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் தான் எடுக்கணும், வேற வேற சிம்பிளா இருக்கும்போது. ஸோ ஆன்சர் வந்து -2.